மத சாதிய வெறுப்புணர்வை முறியடிக்க திமுக மாணவர் அணி தீர்மானம் மேற்கொண்டிருக்கிறது. பெரியார் வழியில் திமுக அரசு கல்வித்துறையில் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி வரக்கூடிய சூழலில் மத சாதிய வெறுப்புணர்வை முறியடிக்க திமுக மாணவர் அணி தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் அன்புச்செல்வன் இணைப்பில் இருக்கிறார். அன்புச்செல்வன், விவரங்கள். அறிவார்ந்த சமத்துவ சமுதாயம் உருவாகுவதற்கு மத ஜாதிய வெறுப்புணர்வை மாணவர்களிடம் விதைக்க வேண்டாம் என திமுக மாணவர் அணியில் சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. திமுகவினுடைய மாணவர் அணி மாவட்ட, மாநில, மாநகர அமைப்பாளர்கள் மற்றும் துணை அமைப்பாளர்கள் கூட்டம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய கலைஞர் அரங்கில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த அரங்கில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருக்கின்றன. அதற்கு முன்பாக இந்த மாணவர் அணியுடைய செயலாளர் எழிலரசன் தனி தீர்மானத்தை வாசித்தார். அதில் அறிவார்ந்த சமத்துவ சமுதாயம் உருவாக மத ஜாதிய விழிப்புணர்வை மாணவரிடம் விதைக்க வேண்டாம் என தனி தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் கல்வியினுடைய குறிக்கோள் என்பது அறிவை வளர்ப்பதற்கும் நமது இழிவையும் முட்டாள்தனத்தையும் மூடநம்பிக்கையும் ஒழிக்க என்பதாக இருக்க வேண்டும் என்று தந்தை பெரியாரினுடைய கொள்கையை வழிநின்று கல்வித்துறையில் பல்வேறு திட்டங்களையும் சட்டங்களையும் நிறைவேற்றும் அரசாக பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய ஆட்சி காலம் தொடங்கி முத்தமிழ் அறிஞர் கலைஞர் ஆட்சி காலத்தில் கட்டமைக்கப்பட்டு தற்போது தமிழ்நாடு முதலமைச்சரும் கட்சியினுடைய திமுகவின் தலைவருமான அவருடைய ஆட்சி காலம் வரை தொடர்ந்து கொண்டிருப்பதும் தீர்மானத்தில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. எனவே அண்மை காலமாக ஆன்மீகத்தின் பெயரால் மாணவர்களுடைய மத்தியில் பரப்பப்படக்கூடிய சாதிய மதவாத உணர்வுகளை முறியடிப்பதோடு இளைய தலைமுறையினரை அரசியல் சட்டம் வலியுறுத்தக்கூடிய அறிவியல் தேடலுடன் கூடிய அறிவார்ந்த சமுதாயமாக கட்டமைத்துவிட வேண்டும். அதற்கு பகுத்தறிவு கொள்கையாக மாணவர்கள் மத்தியில் விதைத்த பெரியார், அண்ணா, கலைஞர் காண விரும்பிய சமத்துவ சமுதாயத்தை நிறுவிடுவதற்காக திமுக மாணவர் அணியினுடைய கல்வி நிலையங்களில் அமைக்க இருக்கும் தமிழ்நாடு மாணவர் மன்றம் உரிய முயற்சிகளை மேற்கொள்ளும் என இந்த கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தனி தீர்மானத்தை மாணவர் அணியுடைய செயலாளர் எழிலரசன் வாசித்தார். இதைத் தொடர்ந்து கூட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் ராசா, அமைப்பு செயலாளர் RS பாரதி உள்ளிட்டோரும் பங்கேற்றிருக்கிறார்கள். அமைப்பாளர் கூட்டம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்களும் இதைத் தொடர்ந்து நிறைவேற்றப்பட இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி அன்புச்செல்வன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.